தேனி மாவட்டம் குள்ளப்பகவுண்டன்பட்டி கிராமத்தில் காட்டு யானைகள் தொல்லை அதிகரித்துள்ளதால் உயிர் பயத்துடன் வாழ்வதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் ஊரை காலி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வேதனையுடன் கூறியுள்ளனர். பசுமை போர்த்திய மலைகள், ஓங்கி உயர்ந்த தென்னை மரங்கள், வயல்களை பக்குவப்படுத்தும் விவசாயிகள், எப்போதும் பரபரப்பாக காணப்படும் தேனி குள்ளப்பகவுண்டன்பட்டி சமீப நாட்களாக உயிர் பயத்தில் உறைந்து போயுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மேகமலை வனச்சரணாலயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக ஊருக்குள் புகுவதே இதற்கு காரணம். காட்டு யானைகள் தாக்கியதில் இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் விவசாய நிலங்களில் உள்ள தென்னை மரங்கள் மற்றும் விளைபொருட்களும் சேதமடைந்துள்ளன. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குள்ளப்பகவுண்டன்பட்டி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செடிக்குள்ள நாங்கள் ஓடி ஓடி வேலை செய்கிறோம். அப்படி இருக்கு விவசாயம் பயந்துட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க. விவசாயம் சம்சாரி பண்ணாத்தனை பூரா நாசமாக்குது. வெள்ளாமையில பூரா எப்பத்தே வருது எப்போ போகுது என்னன்னு செய்யாம நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு வேலை செய்கிறோம். ஆரம்பத்தில் சிறிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிய விவசாயிகள் நாட்கள் நகர நகர பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகுவதாக கூறுகின்றனர். இதனிடையே வனத்துறையினர் அமைத்த அகழிகள் தூர்ந்து போயுள்ளதால் அவற்றை தாண்டி காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதால் செய்வதறியாது திகைத்துள்ளனர் குள்ளப்பகவுண்டன்பட்டி மக்கள். எங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயம் எல்லாம் போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வச்சிடணும். அவங்க ஒரு அகலி வெட்டி தரமிட்டு வெட்டி தந்தாங்க. அந்த அகலி வெட்டினதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. அது அழகான அகலியாக இருக்குது. அந்த அகலி வழியே யானை வந்துடுது. நைட்டில் எதுவுமே வேலை செய்ய விவசாய பகுதியில் போய் வேலையே செய்யறதுக்கு ஒன்றும் முடியலை. சொன்னோன்னா இந்த செய்வோம் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் வரட்டும் அப்படின்னு சொல்லிக்கே இருந்தாங்க. பழையபடி இந்த முள்ளு வேலி போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னான். முள்ளு வேலியெல்லாம் போடுறதுக்கு ஆர்டர் வரல, அகல் வெட்டுறதுக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த அகல் கூட அகலமாக வெட்டாமல் ஒடுக்கமாக வெட்டி அந்த ஆணை வந்து அந்த அகலுக்குள்ளே இறக்கி மேலே வருது. யானைகளின் நடமாட்டத்தினால் கூலி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். யானைக்கு பயந்து விவசாயிகள் பெருமளவில் விவசாயத்தை கைவிட்டுள்ளதாகவும் இதனால் வேலைகள் பெருமளவில் தடைபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே பொதுமக்களின் நிலையை கருத்தில் கொண்டு யானைகள் ஊருக்குள் புகாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே குள்ளப்பகவுண்டன்பட்டியினரின் முதன்மையான கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக தேனி செய்தியாளர் பாலாஜி.